நீ இதில் சுகமாக இருந்தீங்கன்னா புரிஞ்சுப்ப, கம்ஃபர்டபுள் ஆகிட்ட. அவங்க பீ வாரத்துக்குறாங்க, இவங்க துணி துவைக்கிறதுக்குறாங்க, இவங்க பணம் வர்றதுக்குறாங்க, இவன் பானை செய்யறதுக்குறான் அப்படின்னு ஆயிட்டியானா உனக்கு அறிவு வேலை செய்யும். அப்போ அறிவு வேலை செய்யறதுக்கு காரணம் என்ன? அறிவு வேலை செய்யறதுக்கு காரணம் என்ன? மனிதாபிமானம் இல்லை. மனம் ஆள்றவன் யாரு? பானை செய்கிறவன் யாரு? முடிவெட்டுறவன் யாரு? பணம் மதிக்கிறவன் யாரு? நான் தான். அதுன்னு பார்க்க தெரியல எனக்கு. நான் தானே. என்னால் வாரிக்க முடியாதனால ஒரு ஆளை வச்சுக்கிறேன். அப்படி தானே. யாருமே வரல, நான் தானே வாரி இருக்கணும். அப்படி தானே. எனக்கு என்ன புரியல, அவனை மனுஷனா பார்க்க கூட புரியல. அன்றைய சனாதானம் எப்படி இருந்தது? இதெல்லாம் விதி, இது கடவுளால் ஆனது, அவன் எதுக்கு தான் போந்தான். இன்றைக்கி அப்படி தான் பேசிக்கிறானுங்க ஜாதி தலைவர்கள். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி அன்றைக்கி ஏதோ ஒரு ஜாதியில் பிரச்சனை இருந்தது, ஒருத்தர் வந்தார், விடுதலை செஞ்சார், அவர் போட்டோ வச்சுங்க தான் வந்தீங்க. அவர் செத்துட்டாரா இல்லையா? இந்த பூமி தொச்சு போட்டுச்சு தானே, ஏன் வச்சுக்கிறீங்க? அவருக்கு உனக்கு என்ன சொந்தம் இருக்குதா? அவ்வளோ ஜாதி பற்றோடு இருக்கிறீங்க. சொல்லும்போதே இந்த பீப்புள்னு தானே சொல்கிறீங்க. ஒரு தலைவர் பேரை சொல்லி அந்த பீப்புள், நாங்கள்லாம் இந்த தலைவரோட பீப்புள், அப்படி தானே. ஏன் நீங்களாம் உங்களை மதிக்கலை? சனாதானத்தில் அன்னிலேருந்து இன்ன வரைக்குமே அவனை மதிக்கிறதுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்க முடியும். எது சரி? தன்னை மதித்து சிறப்பாக வச்சுக்கிட்டா, இல்லை எனக்கு எந்த கேட்டகரியில் போய் போகணுமோ பொருந்துக்கிட்டா. நீங்கள் என்ன இருந்தாலும் கேட்டகரி வைஸ் போய் பொருந்துருவீங்க. உங்களால் என்ன பண்ண முடியாது, மாறலாம் முடியாது. பிறப்பினால் அது ஆகிறது இல்லை, புரிதல்னால் அது ஆகிறது. புரிஞ்சவன் பிராமணன். எதை? யாதும் ஊரே யாவரும் கேளீர், மனிதர் எல்லாம்னா ஒன்றே குலம், ஒருவனே தேவன், நன்றே நினை மீன். இவன் யார்? இவன் வெள்ளையா போந்துட்டா பிராமணனா? தயிர் சொத்துனா பிராமணனா? அந்தனர் என்பார் அறவோர் இப்படின்னு ஒருத்தர் சொல்லிடுறார். யார் அந்தனர்? யாரியா? பொறுப்பில்லையா? யாருன்னா எதை புரிஞ்சுக்கணும் ஒருத்தன்? சனாதானம்னா என்ன? மக்களுக்கு எல்லாத்துக்குமான தர்மமாக அது இருக்கணும். அதுக்கு மறுமொழி எதுவும் இருக்கக்கூடாது. நீ அது மாதிரி தான் நான் அந்த மாதிரி தான் நான் பேசிக்கிறேன், அப்படி தான் பாடினத்திங்கிறேன், அதுக்கு தான் சொல்லி கொடுத்துங்கிறேன். அதனால தான் இங்கே வந்து கொஞ்சம் பேர் யோசிக்கிறான். ஏன்னா அவன் ஜாதி குளிர் காஞ்சுங்கிறான், மத குளிர் காஞ்சுங்கிறான். அதை விட்டு வெளியே வந்தால் அவன் என்ன ஆகிடுவான்? அங்கீகாரம் இல்லைன்னு நினச்சிக்கிறான். கடவுள் உனக்கு அங்கீகாரம் கொடுத்துக்கிறாரு, அது வரைக்கும் உன்னை யாரும் பண்ண முடியாது. இந்த பூமியில் நீ வாழ்கிற வரையும் நீ அங்கீகாரம் பெற்றவன் தான். நீ என்னை எந்த ஜாதியில் மட்டமான சொல்லு, நான் வாழ்கிற வரையும் யார் தான் நான்.